முதல்ல இல்லன்னு சொன்னேன். ஆமா. இப்ப எப்படி வந்துச்சு? அது எங்க அம்மாவுக்கு சிம்பிஸ் வாங்குறதுக்கு அம்மிக்கு கிலோ மறைச்சு வச்சிருந்த 150 ரூபா. உங்க அம்மாவுக்கு சிம்பிஸ் வாங்கவா? காலை கெட்டு போச்சுடி, காலை கெட்டு போச்சு. சரி, நம்ம பையன் அருண் எங்க? அருண் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான். அட சண்டால பாரு, என் குடிய கெடுத்துட்டியே, என் குடிய கெடுத்துட்டியே. ஏன் குடிய கெடுக்கணும்? பையன் பள்ளிக்கூடத்துக்கு தானே போயிருக்கான், அதுல உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? ஏடி, நான் என்ன சொன்னேன்? பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதே, கல்லு உடைக்கு அனுப்பு, கொத்தனார் கூப்பிடுறாரு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா? சாதாரண சம்பளம் இல்லடி, 800 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க இன்னைக்கு. 800 ரூபாய். அப்படியே ஒரு 300 ரூபாய் நீ எடுத்துட்டு 500 ரூபாய் என் கையில கொடுத்தா காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு. என்னது குவாட்ரு சாப்பிட்டு நான் ஜாலியா இருப்போம்ல. இப்ப அந்த பையன் வந்த உடனே நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம பேசாம கல்லு உடைக்க அனுப்புற, இல்ல வந்த உடனே மனுங்கால் ரூபாய் எடுத்து மங்கு வைக்க போற. இப்ப வாரேன் சண்டால பாவி மனசத்தை கட்டுப்பட்டு என் பிள்ளைங்க படிக்க விடாம இப்படி நாசமாயிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? இப்ப வந்துருவானே பையன், அந்த பையனை பார்த்தாச்சுன்னா நான் எப்படி அந்த பையனை நான் படிக்க விடாம நான் விடுறது? அம்மா வாடா மகனே, அருண் வா, நல்லா இருக்கியம்மா? நான் இப்பதான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேம்மா. அப்பா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்னமா சொல்லி இருக்காங்க? நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாமா? ஏமா? கல்லு உடைக்கு போகணுமா? கொத்தனார மகேஷ் கூப்பிட்டிருக்காங்க, நீ போகணுமாட்டா? அம்மா நான் போக மாட்டேம்மா, நான் பள்ளிக்கூடத்துக்கு தான் போவேன். ஐயோ, என்ன பண்ண சொல்றேன்? நீ பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்ற, நான் பள்ளிக்கூடத்துக்கு தான் போவேன். மாட்டிக்கிறியா? டேய், எங்கடா போடு? அம்மா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன்மா. உன்னை யாரா பள்ளிக்கூடத்துக்கு போக சொன்னா? ஏண்டா மகேஷ் கொத்தனார் 800 ரூபாய் சம்பளம் தர்றேன், கொத்தனார் வேலைக்கு வர சொன்னார்ல? ஆமா. நான் போக மாட்டேன்ப்பா, நான் கல்லு வேலைக்கு போக மாட்டேன். அப்பா சொல்றதை கேட்க மாட்டேன். உன்னை பாருப்பா நான் என்ன பண்றேன்னு பாரு. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி, என்ன விஷயம்? என்ன பிரச்சனை? ஏன் சண்டை? சார், நீங்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை சார் இந்த பிஞ்சு இதயத்துல நஞ்சு விதைச்சது மாதிரி சின்ன வயசுல இந்த கல்லுமணிக்கு போக சொல்றாரு. எந்த தாய் தப்பனாலும் பள்ளிக்கூடத்துக்கு போங்க, நல்ல கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். எங்க அப்பா பாருங்க, என்ன பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம், கல்லுமணிக்கு போக சொல்றாரு சார். யாரது? ஹலோ மிஸ்டர் கோவிந்தன், என் பேரெல்லாம் கரெக்டா சொல்றீங்களே? உங்க பேர் என் கையில தலையெழுத்து இருக்கு. ஆமா. பையனோட ஆதார் கார்டு பார்த்தாலே உங்க பேர் தான் வந்துடும். ஆமா. சரி கோவிந்தன், என்ன விஷயம்? எதுக்காக பையனை சத்தம் போடுறீங்க? ஏன் அவனை படிக்க விட மாட்டேங்கிறீங்க? ஐயா, பிள்ளையை பெற்றது நாங்க. அந்த பிள்ளைக்கு நாங்க என்ன செய்யணுமா எங்களுக்கு தெரியும். தெரியும். பிள்ளை நன்மை பெற்றவர்களுக்கு. அதனால அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் படிச்சு என்ன பண்ண போறான்? அவன் என்னைக்கு வேலைக்கு போக போறான்? என்னைக்கு வேலைக்கு போய் பெற்றவங்களுக்கு சாப்பாடு போட போறான்? வாய்ப்பே இல்லை. அதுக்குள்ள நம்ம இருக்க போறோமா? இல்ல. குழந்தையா இருக்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போகிறது விட்டுட்டு கண்ணு உடைக்க போய் காசு வாங்கிட்டு வந்து என் கையில கொடுத்தா சந்தோஷமா குடிச்சிட்டு ஜாலியா இருக்கும்ல. ஹலோ கோவிந்தன், குழந்தைகள் வருமானம் பெற்றோர்களுக்கு அவமானம் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க தெரியுமா? பெயிண்டுக்கு வேலை இல்லைன்னு எழுதி போட்டிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? இந்த பாருங்க, உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். 10, 9, 8 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அப்படின்னா எனக்கு ஒரே நம்பர் தான் தெரியும். எந்த நம்பர்? 18, 48. சி குடிகார மனுஷா, நான் அதை கேட்கல. 10, 9, 8 சொன்னா சைல்டு லைன் நம்பர். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்போம், குழந்தை நலனை காப்போம் என்று சொல்லக்கூடிய அதிகாரி நம்பர். இந்த நம்பருக்கு அடிச்சு இந்த கோவிந்தன் அருணை படிக்க விடாம கல்லு உடைக்க அனுப்புறாரு, இவர் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன ஆகும்? 50,000 ரூபாய் ஃபைன், ஒரு 5-6 வருஷம் ஜெயில் தண்டனை. உங்களுக்கு எது வேணும்? பையனை படிக்க விடுறீங்களா, ஜெயிலுக்கு போறீங்களா? ஜெயிலா? அம்மா, இந்த சுவாரியா கமிச்சு விடக்கூடாது. நான் இங்கோடு இருந்தா எவன்கிட்டயாவது கட்டியாவது வாங்கி குடிச்சு படிச்சு விடுவேன். நீ பண்ண வேலை தான் கிடைக்கிற. சுண்டரி, நீ
சொல்லி வச்சு வேலை செஞ்சுட்டேன் நீ. ஆமா சொல்லி வச்சு வாத்தியார்ட்ட பேசி அந்த பையனை படிக்க வைக்க சொல்லி பிளான் பண்ணி நீ என்ன செஞ்சுட்டு இருக்க. உன்னை உன் கையை இன்னைக்கு உடைக்காம நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எத்தனை நாள்ல நீங்க அடிப்பீரு. கை 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 கை. ஆஹா 4 பேருக்கு நல்ல கையை பிடிச்சி எடுத்துட்டாலே கேவலமாச்சே. உன்னை எதை பலமா வீட்டுல வந்து பார்த்துக்கிறேன். வீட்டுல வந்து பார்த்துக்கிறேன் சார். அம்மா நீங்க என்னமா நினைக்கிறீங்க சார்? என் பிள்ளைங்க எப்படியாவது படிக்க வைக்கணும் சார். அம்மா அப்பாவை என்னை படிக்க வைக்க முடியல. குடிகார கடவுளுக்கு வாக்கப்பட்டு என் குழந்தையோட நிலைமை அம்மா போயிடக்கூடாது சார். நீங்க தான் எப்படியாவது ஒரு வழி சொல்லணும். ஆமா அம்மா இங்க இருக்கிற வரைக்கும் உன் வீட்டுக்காரரு கண்டிப்பா பையனை படிக்க விட மாட்டாங்க. என் கூட பையனை அனுப்புங்க, நான் கூட்டிட்டு போய் நல்லபடியை படிக்க வைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஐயோ சார், பெற்றாதான் பிள்ளைங்க. எல்லா குழந்தைகளும் உங்க குழந்தைங்க. எங்களுக்கு ஒரே ஒரு குழந்தைங்க தான் சார். ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் உங்க குழந்தைங்க தான் சார். அப்படி இருக்கும்போது வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். என் பையனை கூட்டிட்டு போங்க சார். அருண் போயிட்டு வாடா. அம்மா அப்பா படிக்க விட மாட்டாரு. நான் சாரு கூட போறேன். போமா ஆளுக்கும் தலைமை சார். நான் செஞ்சேன் சார் கூட போறேன். அவரு தான் நல்லா படிக்க வைப்பார் சார். போங்க சார், வாங்க சார். ஆஹா, எடுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் என்பதற்கு எனக்கு ஆமா எனக்கு அருமையான நல்ல குழந்தை கிடைத்தது. நல்ல அற்புதமான ஆசிரியர். ஆமா, சந்தோஷமா இருக்கட்டும். போயிட்டு வாருங்க.